සමාජ මාධ්‍යයෙන් සුබ පැතුවා දැන් කටින් සුබ පතනවා ළඟදී බල්ටියක් එහෙම ගහන්න අදහසක් තියෙනවද? බල්ටි ගන්න මිනිස්සු ඒගොල්ලෝ ගන්න නැහනේ. ඒගොල්ලන්ගේ මේ තියෙනවානේ පොරොන්දුවක් තියෙනවානේ බල්ටි ගන්න මිනිස්සු අපි ගන්න නැහැ කියලා. ඒකනේ JVPට කවුරුත් බල්ටි ගෙවෙන්නේ නැහැ. වර්තමාන අනුර කුමාර දිසානායක ජනාධිපතිතුමා මේ රටේ 9 වෙනි ජනාධිපති හැටියට තෝරාපත් කරලා තිනවා. එතුමාගේ විජයග්‍රහණය අපි සතුටු වෙනවා. එතුමාට අපේ ස්තුති කරනවා මේ අවස්ථාවේදී. අද රටේ මුණ දීලා තියෙන ප්‍රශ්නයකට එතුමාගේ විසඳුම අපි බලාගෙන ඉන්නවා. එතුමා මේ රටේ ජනතාවට පොරොන්දු ඉෂ්ට කරන්න ඕන. ඒ වගේම එතුමාගේ පොරොන්දුව තියෙනවා සාමාන්‍ය ජනතාවට කිසි ප්‍රශ්නයක් නැතුව එතුමා කරගෙන යනවා කියලාත් කියලා තිනවා. අනිත් එක දුප්පත් මිනිසුන්ට උදව් කරන්න එතුමා කැමති කියලාත් එතුමා ප්‍රකාශ කරලා තිනවා. අනිත් එක එතුමාගේ දර්ශන අපි බලන්න තිබුණා මේ දිවුරුම් දින අවස්ථාවේ මිනිත්තු 15කින් එතුමාගේ වැඩ කටසටහන ඉවරයි. ඉතින් මේක බලනකොට එතුමාගේ දූර දර්ශන අපිට දකින්න ලැබුණා. ඒ වගේම කිසිම කලබලයක් නැතුව කිසිම කරදරයක් නැතුව මේ පවත්ව මේ මැතිවරණයේදී අපි සන්තෝෂ වෙනවා. ඊට පස්සෙත් එතුමා කිසි ආනියක් නැතුව කිසි කරදරයක් නැතුව මේ ජනතාවට දීලා තියෙන වරම ඉෂ්ට කරන්න ඕනේ කියලා අපි බලාපොරොත්තු වෙනවා. සමාජ මාධ්‍යයෙන් සුබ පැතුවා දැන් කටින් සුබ පතනවා ළඟදී බල්ටියක් එහෙම ගහන්න අදහසක් තියෙනවද? බල්ටි ගන්න මිනිස්සු ඒගොල්ලෝ ගන්න නැහනේ. ඒගොල්ලන්ගේ මේ තියෙනවානේ පොරොන්දුවක් තියෙනවානේ බල්ටි ගන්න මිනිස්සු අපි ගන්න නැහැ කියලා. ඒකනේ JVPට කවුරුත් බල්ටි ගෙවෙන්නේ නැහැ. හොරු අල්ලයි කියනවා. අල්ලයි. හොරු අල්ලන්න ඕන. එහෙම නැත්තම් මේ යාත් අමාරු වැටෙනවා. இந்த நாட்டின் 9வது ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற கௌரவ அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் இந்த நாட்டினுடைய மக்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய வேண்டிய கோணத்திலே அவர் செயல்பட வேண்டும் என்பதை நாங்கள் இந்த நேரத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். அதே நேரத்தில் இந்த நாட்டின் 9வது ஜனாதிபதிக்கு எங்களது மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். மலையக மக்கள் முன்னணி அதே போல தமிழ் முற்போக்கு கூட்டணியுடைய வாழ்த்துக்களை நாங்கள் அவருக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த மக்கள் ஒரு அபிலாஷையிலே இவருக்கு வாக்களித்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த வாக்குகளை பெற்றுக்கொண்ட கௌரவ அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் இலங்கையிலே இருக்கின்ற பாமர மக்களை அவர்களுடைய வேதனைகளை அறிந்து அவர்களுக்கு செயல்பட வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்த விரும்புகின்றோம். அதே நேரத்தில் கிராம மக்கள் தோட்டத்து மக்கள் என்ற அடிப்படையிலே அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் அவருக்கு இந்த நேரத்திலே கூறி வைக்க விரும்புகின்றோம். அவருடைய ஆட்சி எதிர்காலத்திலே இந்த நாட்டிலே ஊழல் மோசடிகளை நிறுத்தி அனாவசிய செலவுகளை குறைத்து நாட்டினுடைய நன்மைக்காக செயல்படுவதற்கு அவர் எடுத்திருக்கின்ற திட சங்கல்பத்தை நாங்கள் பாராட்டுகின்றோம். அதன் மூலமாக அவருடைய சேவை இந்த நாட்டுக்கு மக்களுக்கு தேவை என்பதை நாங்கள் சொல்லி வைக்க விரும்புகின்றோம். அனுரகுமார உங்களை அழைத்தாருன்னா நீங்க அனுரகுமாரோட போயிட்டு ஆட்சி செய்யறதுக்கு தயாரா? இப்போதைக்கு அழைப்பு இல்லை, அதை பற்றி பேசணுங்கிற அவசியம் இப்போ இல்லை. ஏனென்றால் நாங்கள் ஐக்கிய மக்கள் சக்தியிலே இப்பொழுது ஜனநாயக ரீதியிலே நாங்கள் செயல்படுகின்ற ஒரு கட்சியாக இருக்கின்றோம். இந்த ஜனநாயக அதாவது 2 மாதத்திலே பாராளுமன்ற தேர்தல் வருகின்றது. ஆகவே இந்த பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் ஐக்கிய மக்கள் சக்தி மூலமாக பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்வதே பெரும்பாலும் விரும்புகின்றோம். அதே வேளையில் இந்த ஜனாதிபதி பதவி பிரமாணம் மிக எளிமையான முறையிலே நடைபெற்றதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. ஆகவே இவ்வாறான முன்மாதிரியான செயல்கள் எதிர்காலத்திலே செயல்பட வேண்டும் என்பதையும் அமைதியான முறையிலே நாட்டிலே எந்த விதமான அசம்பாவிதங்கள் குழப்பங்கள் நிகழாமல் பார்த்து கொண்டது கௌரவ அனுரகுமார திசாநாயக்கா அவர்களை நாங்கள் பாராட்டுகின்றோம்.